Hello friends, welcome back to Mistakes Makes Me. This is Sathish. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 5th சாப்டருக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போறோம். ஓகேவா? ஸோ 5th சாப்டரோட டைட்டில் என்னன்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? ஸோ பைத்தான் டேட்டா டைப்ஸ்னா என்னன்றதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் டேட்டா டைப்ஸ்னா என்னன்றதை பார்த்துருவோம். பைத்தான் டேட்டா டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்னன்னா பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரோக்ராமிங்ல பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ்னா என்னன்றதை பார்த்துருவோம். அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க. வேரியபிள்ஸ் வந்து நம்ம நார்மலா கிரியேட் பண்ணுவோங்க பாத்தீங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அது எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம என்னென்ன பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் டைப், செகண்ட் ஒன் நியூமரிக் டைப், தேர்ட் டைப் வந்து சீக்வன்ஸ் டைப், ஃபோர்த் டைப் வந்து மேப்பிங் டைப், ஃபிஃப்த் டைப் வந்து செட் டைப், ஃபிஃப்த் டைப் வந்து செட் டைப்ஸ், சிக்ஸ்த் டைப் வந்து பூலியன் டைப், செவன்த் டைப் வந்து பைனரி டைப். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் டைப்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமரிக் டைப்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. அதுலயும் வந்து சீக்வன்ஸ் டைப்ஸ்லயும் 3 இருக்கு. மேப்பிங் டைப்ல 1, செட் டைப்ஸ்ல 2, பூலியன் டைப்ல 1, பைனரி டைப்ஸ்ல 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸும் ஒரு எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்புமே வந்து நம்ம ஒரு வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சிம்பிளாகவும் புரியும். ஓகேவா? ஸோ உங்களுடைய பைத்தான் சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து அதை நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பிரிண்ட் பண்ண சொல்றப்ப எப்படி கொடுக்கணும்னா பிரிண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டைப் பண்ணிட்டு ஸோ இதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கிளாஸ் இன்டிஜர் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ஒரு டேட்டா டைப் இந்த ஒரு வேரியபிள் இருக்கு, அது என்ன டைப் அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து டைப் பண்ணி அதை வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது என்ன டேட்டா டைப் அப்படின்றத கெட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பியூட்டிஃபுல் அப்படின்னு ஏதாவது ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு இதோட டேட்டா டைப் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் கொடுத்துட்டு டைப்னு டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் வேரியபிள் நேமை டைப் பண்ணிக்கோங்க, க்ளோஸ்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? வேரியபிள் நேம் என்னது இந்த இடத்துல எக்ஸ். ஸோ அதனால தான் இந்த இடத்துல எக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 தடவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் இந்த மாதிரி தான் கெட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிங் தி டேட்டா டைப் அப்படின்றத என்னன்றதை பார்க்க போறோம். அதுக்கான வித் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் பைத்தான்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் எ கிரேட் டே. டேக் கேர்.